சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ஒரு ஆசீர்வாதம். சமாதானத்தின் தேவன். இயேசுக்கு ஒரு அழகான பெயர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசுவின் மேல் வந்தது. அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பிரச்சனைகள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மறித்து அவர் உயிரோடு எழுந்த பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னார். அப்போ எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம் இருக்கும். நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்ட நெருக்கம் வந்தாலும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கும். கப்பலில் பிரயாணப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் நான் பிரயாணப்பட்டிருக்கேன். பார்த்தா ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும். கரையில் தான் இந்த மாதிரி அலைகளாக வந்து அப்படியே பயமுறுத்தும். உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப அமைதியாக இருக்கும். இன்னும் சொல்லாங்க, உள்ள ஆழத்தில் போனால் ரொம்ப அமைதியாக, அது சின்ன ஒரு அசைவு கூட இல்லாமல் இருக்குன்றாங்க. அதே மாதிரி இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்துட்டா உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய ஆத்ம அமைதி, அதான் தெய்வ சமாதானன்றது. அது எப்பொழுதும் இருக்கும், சகல காரியத்திலும் இருக்கும். எது வந்தாலும் அந்த சமாதானத்தை மட்டும் கெடுக்க முடியாது. என் ஆழத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அமைதி, அதான் தெய்வ சமாதானம். இது நிறைய பேருக்கு இல்லை. உள்ளுக்குள்ள நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியலம்பாங்கல்ல, அது உள்ளத்துக்குள்ள பாதிப்பு. ஆனால் சமாதான பருவ இயேசு நமக்குள்ள வந்துட்டா உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அதான் தெய்வ சமாதானம். அன்று சொல்லாரு, அவர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு சமாதானம் கட்டளையிடுவேன் அப்படின்றார்.